காந்தாரா ஒன் சிம்பிளா இருந்துச்சு, இது அதோட பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா அருமையா நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்குன்னு அதோட பார்க்கலாம். படம் அருமையா இருக்கும். பார்ட் 2 சூப்பரா இருக்கு. பார்ட் 2 சூப்பரா இருக்கு. நல்லா நடிச்சது. சூப்பரா இருக்கு. படம் பார்த்துட்டு வந்தா கத்ததானே சூப்பரா இருக்கு. லோகேஷ் கனகராஜ போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் சொல்லிருந்தாரு. சூப்பரா எடுத்துருக்காங்க. பட்ஜெட்னா என்னன்னு தெரியும். ரொம்ப ரொம்ப பார்ட் 1 டபுள் மடங்கு. பார்ட் 1 டபுள் மடங்கு சூப்பரா நல்லா இருக்கு. ஹீரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் மிஸ்டேக் பண்ண கூடாது. 1 2 செமையா இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் மிஸ்டேக் பண்ண கூடாது. பார்ட் 1 அப்படியே இது மாதிரி தான். அந்த ஏன் அந்த ஹோல் வந்தது என்னதுன்னு ஒரு கதை தான். ருக்மணி வசந்த் வந்து டிஃபரெண்டான ரோல். சோ தேட்டர்ல பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். எனக்கு கூலி பிடிச்சிருந்தது, பர்சனலா பிடிச்சிருந்தது. பட் நம்ம ஆளுங்க ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் ஒரு படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு இல்லங்கிற மாதிரி ஆகுது. சோ நம்ம மக்களோட இதுதான் அது. காந்தாரா சூப்பரா இருக்கு. எக்ஸாக்ட்லி அதேதான். சூப்பரா இருக்கு. எல்லாமே ஸ்கிரீன் பிளேல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. சோ ஸ்கேலும் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கேல் அப் பண்ணிருக்காங்க. சோ பார்க்கலாம், எல்லாமே தேட்டர்ல பாருங்க. பார்த்தோம்னா நல்லா இருக்கு. ப்ரீக்வல்ன்றதுக்கான அந்த ஓல்ட் ஏஜ் காம்பவுண்ட்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. விஷுவல் டீம் எல்லாருடைய ஒர்க்குமே நல்லா இருக்கு. மியூசிக் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். சூப்பரா பண்ணிருக்காங்க. அதே மியூசிக் எடுத்துட்டு வந்திருந்தாலும் இப்ப எல்லாருமே அதான் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்க அதே டியூன் அதே பிஜிஎம் எடுத்துருக்காங்க. அது எடுத்து வந்தாலும் அதுல ஒரு டிஃபரன்ஷியேட் காமிச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. பிளஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நான் ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அது நல்லா இருக்கு. அது வந்து தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இந்த மாதிரி நல்ல படத்தை வந்து தியேட்டர்ல விட்டுட்டு ஓடிடில வந்ததுக்கப்புறம் படம் சூப்பரா இருப்பான்னு சொல்லாம தியேட்டருக்கு வந்து விசிட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். எல்லாருமே எங்கேயுமே பார்ப்பாங்க. பட் என்னன்னா வந்து இந்த மதம் சார்ந்து இது இல்லாம ஒரு நல்லா எல்லாருமே வந்து பார்க்கலாம். நம்மளுடைய ஒரு ஹிஸ்டரியை தான் காட்டுறாங்க. அதை இன்னும் நம்ம பாராட்டலாம். ஆனால் இந்த ஆயிரத்துல ஒரு மாதிரி இது பண்ணாம கொஞ்சம் வந்து நல்லா தியேட்டர் வந்து தியேட்டர் விசிட் பண்ணி பார்க்கலாம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா பியூரா நல்லா இருக்கும். காரணம் மியூசிக் தான் கூஸ் பம்ப்ஸே வந்து அதுதான் வந்து இப்போ ஒரு சீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மியூசிக் தான் பெஸ்டா இருந்தாதான் அது வந்து கன்வே ஆகும். ஸோ மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. இல்ல அப்படி இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இது கன்னட படம், இது தமிழ் படம்லாம் இல்ல. சினிமா இது ஒரு படம். நம்ம வந்து எந்த படம் பிரிச்சு அதுவே ஒரு கேஸ்ட் மாதிரி ஆகி போச்சு. அது மாதிரி பண்ண வேணாம். எல்லாமே ஒரு படம், ஒரு படமா படத்தை படமா பார்க்கலாம். தமிழ் படம், தெலுங்கு படம், கன்னட படம் எல்லாம் வேணாம். நல்ல படம் வந்து தேட்டர்ல வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து தமிழ் படம் ஆயிரத்துல ஓடல அது ஒரு எங்கேஜிங்கான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல படம். அந்த படம் மாதிரி ஆயிடக்கூடாதுன்ற ஒரு எந்த ஒரு அதாவது ஒரு குறை சொல்ல வேண்டிய அளவுக்கு எதுவுமே இல்லை. அதாவது ஒரு படம் பாக்குறோம்னா கண்டிப்பா ஒரு செகண்ட் வந்து ஸ்லோ, ரொம்ப ஸ்பீடா போயிட்டாலும் நல்லா இருக்கு. ஒரு அந்தந்த இடத்துல ஒரு ஸ்லோ வேணும், ஒரு லேக் வேணும். அந்த மாதிரி அந்த லேகே பெருசா பாக்குறாங்க. அது மாதிரி பார்க்காம அந்த ஸ்டார் கேஸ்ட் நீங்க கேட்ட மாதிரி கரெக்டான இடத்துல கரெக்டான சூப்பரா இதே மாதிரிதான் காடு பத்தின ஓட்டு இல்ல இதோட ப்ரீக்வல் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வேற லெவல் இருந்துச்சு. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஐ மீன் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. இந்த அருமையா இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட் நேத்து தான் பாத்துட்டு வந்தேன். ஆக்சுவலி இந்த படம் பாக்கணும்னு சொல்லி பாத்துட்டு வந்தேன். பட் அந்த கிளைமேக்ஸ் வந்து இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கு. ரெண்டு கிளைமேக்ஸ் இருக்கு. நல்லா இருக்கு. உங்களுக்கு ட்விஸ்ட் அதுதான். அது பாருங்க, பார்த்தா நல்லா இருக்கும். அவருதான், அவரு ரெண்டு பேரும் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. அந்த 120 கோடி போட்டதுக்கு அந்த ஃபர்ஸ்ட்ல அப்படி ஸ்கிரீன்ல நல்லா தெரியுது. சாங் பிரிச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த மாதிரி சாங் எப்படி இருந்தது, செகண்ட் பார்ட்டும் படம் அப்படியே வெறியா இருக்கிற சில
ஆமா, மியூசிக் வந்து செகண்ட் பார்ட்லயும் அப்படியே பிரிச்சு எழுதுறாங்க. அந்த ஸ்கிரீன் அப்படியே பாதி வந்து அப்படியே மியூசிக் தான் ஏத்துது. படத்தோட கதை வந்து ரொம்ப அந்த காலத்துல எடுத்த மாதிரி இருக்கு. ஆனா தமிழ் வந்து இப்ப இருக்க தமிழ் இருக்கிறதுனால கொஞ்சம் அது மட்டும் டப்பிங்ல மிஸ்டேக் ஆனா இப்ப இருக்க லாங்குவேஜ் பேசுறாங்க, தமிழ் பேசுறாங்க, அதனால கொஞ்சம் மாறுது. படமா அதான் இன்ட்ரோலுக்கு அப்புறம் படம் மாஸ். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அங்கங்க கொஞ்சம் தேவையில்லாத டைலாக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சில இடத்துல வந்து காமெடி சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி உள்ள நுழைச்சிருக்காங்க. இந்த சில ஃபைட்டிங் சீன்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. பட் அதை பத்தி படம் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு.